உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபிறப்பை பெற்றதே ஆளும்படியான ஒரு ஆளுகையை முதல் மனிதன் இழந்து போனதை திரும்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது நாம் இன்னொருவை ஆளுகிறதல்ல, அதைவிட ஒரு மேம்பாடான அருமையான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் மனுஷனை ஆண்டு கொண்டிருந்தது, சாபம் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ஒருவராலே ஜீவனை பெற்றிருக்கிற நாம் ஆளும்படியான ஒரு ஆளுகையை தேவன் தந்திருக்கிறதை ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையான இந்த உபதேசத்தை நாம் விளங்கவில்லை என்றால் பல முறை நாம் பாவத்தில் அடிமை உள்ளவர்களாய், வியாதியிலே அடிமை உள்ளவர்களாய், மீட்பை பெற்றாலும் விடுதலையிலும் கூட வாழ முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகிறது. ஆகவே விசுவாசிகளுக்கு சில நேரம் கிருபையை குறித்து சொல்வதை விட நியாயப்பிரமாணத்தை குறித்து மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற பல காரியங்கள் சபையிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டது. நான் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட உடை உடுக்க வேண்டும், எதையெல்லாம் அணிய வேண்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா கட்டளைகள், அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. டயட்ரி லா, மாரல் கோடு, ஒழுக்க நெறிகள், ட்ரெஸ் கோடு, எப்படிப்பட்ட உடை உடுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தின் கீழ் கொடுக்கப்பட்டது. இவைகளெல்லாம் கை கொண்டும் கூட அவர்களால் முடியாத ஒரு நிலை அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை அவங்களால வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண முடியல, நடைமுறையில் அவங்களால அதை கடைபிடிக்க முடியல. காரணம் ஏன் பார்த்தால் நியாயப்பிரமாணத்தில் பிரச்சனை இல்லை, அது பரிசுத்தமானது. ஆனால் கையிலே பெற்றவர்களுக்குள் அந்த பரிசுத்தம் இல்லை. காரணம் மாறாக அவர்களுக்குள்ளே பாவம் இருந்தது. ஜீவனை கொடுக்கும்படியான வார்த்தை கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த ஜீவனை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் மரணம் அவர்களை ஆண்டு கொண்டு இருந்தது. ஒரு காரியத்தை சித்தரித்து காட்டும்படி தேவன் விரும்பினார். நீங்களாகவே இந்த ஜீவனை அல்லது இந்த நன்மையை பெற முடியாது என்கிற ஒரு காரியத்தை அவர்களை காட்டி, அந்த நியாயப்பிரமாணம் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு உபாத்தியரை போல நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தியது, கிருபைக்கு நேராக. ஆகவே எப்பொழுதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமாய் போதிக்கப்படுவதோ அந்த இடத்துல ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகிறது. தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஒரு தகுதியற்ற ஒரு நிலை என்பதை அவர்களுக்குள் அதை உணர்வை கொடுத்து விடுகிறது. ஆகவே அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்காக யாரோ ஒருவர், கண்டிப்பா நல்ல வரம் பெற்றவர்கள், மற்றவர்கள், அவர்கள் தேவனோடு நெருக்கமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் ஜெபித்தால் தான் எனக்கு பதில் கிடைக்கும் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அல்லது ஒரு குற்ற மனசாட்சி அவர்களுக்குள்ளே அதிகமாய் வந்துவிட்டது. காரணம் என்னவென்றால் பலமுறை அவர்களுக்கு பாவத்தை குறித்து திரும்ப 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 குற்றப்படுத்தி பேசின இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள். இதை குறித்து பவுல் பேசும்பொழுது, அப்பொழுது யூதர்கள் புதிதாக கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகு அவர்கள் என்ன யோசித்தார்கள், ஆனால் பவுல் மறைமுகமாக பழைய பாவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு எழுந்தது. ஏனென்றால் அவர் நியாயப்பிரமாணத்தை அகற்றி அதனால் அல்ல, கிருபையை குறித்து போதிக்கிறாரே, அப்படியானால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வரும்பொழுது 5ஆம் அதிகாரம் மிக முக்கியமானது. அதிலே நீங்கள் பார்க்கும்பொழுது கிருபையை குறித்து பேசுகிறார். பிறகு 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் நம்ம பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான விளக்க உரையை கொடுக்கிறார். கிருபையின் வல்லமை எவ்வளவு பெரியது, அது எந்ததென்று நீங்கள் விளங்காதபடியினால்தான் உங்களுக்குள் ஒரு தவறான எண்ணம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை அவர் தொடங்கும் பொழுது மிக அருமையாக அங்கே கொண்டு வருகிறார். நான் படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபையை குறித்து போதித்த பிறகு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா, அல்லது தொடர்ந்து இந்த பாவ வாழ்க்கையை செய்யலாமா? சொல்லுகிறார். சொல்ல கூடாதே. God forbid என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது.
நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா அப்படின்னாக்கா, நிலை நிற்கலாம்னா கண்டினியூஸா தொடர்ந்து பாவ வாழ்க்கையை செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் ரொம்ப தெளிவா ஆணித்தரமாக உறுதிப்பட விசுவாசிகளுக்கு புரிந்து கொள்ளும்படி மறைமுகமாக நான் எதையும் சொல்லல, வெளிப்படையா சொல்றேன். அந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து நம்மால் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். அப்படின்னா அது என்ன, எப்படிப்பட்ட ஒரு ஆளுகை நமக்கு கிடைச்சிருக்கு? இப்போ என்னுடைய பொசிஷன் என்ன, நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை அறியாத பட்சத்திலே திரும்பவும் அடிமைதனத்தோடு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கர்த்தர் புறப்பட்டு பண்ணினாலும் அவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, அவங்க மனம் எப்படி எதில் அமைந்திருந்தது என்றால், எகிப்து தேசத்திற்கு வெளியே வந்தாங்க, ஆனா எகிப்து தேசம் அவங்களிருந்து வெளியே போல. அதாவது அடிமைதனத்திலிருந்து வெளியே வந்தாங்க, ஆனா அடிமை புத்தி போல, மைண்ட் மாறல. ரட்சிப்பை பெற்றோம், ஆனாலும் இவ்வளவு பெரிய விடுதலையை பெற்றிருக்கிற நாம், மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை இருந்தும் நான் இன்னும் பாவத்திலிருந்து விடுபடவில்லை என்கிற ஒரு எண்ணம், ஒரு அடிமைத்தனம், ஒரு மனப்போக்கு விசுவாசிகள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்குள் அது பின்னி பிணைந்து விட்டது. காலப்போக்கில் அதை மறந்து போனார்கள். ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது, அதை கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லுகிறார்கள், யூனிவர்சல் சர்ச். அங்கே இதை குறித்து மிக அதிகமாக நியாயப்பிரமாணத்தை குறித்து சபை மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே அந்த பாவ மன்னிப்புக்கான பணம் கட்ட வேண்டும் என்பதையும் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதற்கான சீட்டும் கொடுக்கப்பட்டது. அந்த மன்னிப்பு என்பது நீங்கள் அவரிடத்தில் போக வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்பது போல ஒவ்வொரு முறையும் அவர்களுக்குள் பாவ மன்னிப்பை பெறம்படியாக ரட்சிப்பை பெற்றவர்கள் என்னவென்று தெரியாமல் திரும்ப திரும்ப அவர்கள் பாவி பாவி என்ற உணர்வை அவர்கள் தூண்டிவிட்டார்கள். மிக அற்புதமான காரியம் மார்ட்டின் லூதர் என்கிறவர் எழும்பி எதிர்த்து பேசினார். அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். என்னுடைய நீதி என்பது நான் என்றைக்கு இயேசு என் பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழுந்தார், பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசித்த உடனே நீங்கள் பாவிகள் அல்ல, தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பகிரங்கமாக அவர் பேசினார். ஆனாலும் காலப்போக்கில் இதை மறந்து போனார்கள். திரும்பவும் பழைய நிலைமைக்கு சபை திருப்பப்பட்டது. கிருபையை குறித்து அறிந்து கொள்ளாதபடி அது ஏதோ பலவீனப்பட்டதை போல, விசுவாசிகளுக்கு பாவத்தை செய்யும்படியான ஒரு அனுமதி கொடுப்பதைப் போல இந்த போதகனும் இருக்கிறது என்று அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். ஆனால் கிருபை என்பது ரூபை கிடையாது. கிருபை என்றால் இயேசு. நியாயப்பிரமாணம் என்றால் மோசே, மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் வந்தது. கிருபை கிறிஸ்து இயேசுவினாலே வந்தது. கிருபைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர் கேட்கிறார், எப்படி நாம் பாவத்திலே தொடர்ந்து இருக்க முடியும்? அதுக்கான விளக்கத்தை தொடங்குகிறார். நாம் பாவத்துக்கு மரித்துட்டோம், இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இப்ப 3வது வசதியும் 4வது வசதியும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் புரியாம நமக்கு ஆளுகை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில அது எளிதல்ல. ஏனென்றால் அந்த அடிமைத்தனம் நமக்குள் இருக்கிறபடினாலே, குற்ற மனசாட்சி இருக்கிறபடினாலே, பாவி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலே ஒவ்வொரு முறையும் நம்ம பாவத்தை செய்யும்போது நம்ம சொல்லிடுவோம், நான் ரொம்ப என்ன பண்றது, நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் பாவி பாவின்னு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பாவி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க திரும்ப அந்த பாவத்தை செய்ய தூண்டும். சரி, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நான் மீட்கப்பட்ட பாவின்னு சொன்னாங்க. மீட்கப்பட்டவர்கள் திரும்ப பாவி என்று அழைப்பதில்லை. 3வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப போன வாரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், இந்த ஞானஸ்நானம் இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் வாட்டர் பேப்டிசம், தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து இது பேசல. இது அதல்ல. இது ஒரு ஞானஸ்நானம் எதுக்குள்ளாக பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அது என்ன? கிறிஸ்து மரித்த பொழுது நானும் அவருக்குள்ளாக மரிக்கப்பட்டேன். இது நல்லா விளங்கணும்னா திரும்பவும் ஒரு முறை ரோமர் 5:12 படிச்சாதான் இது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். இப்ப அங்க போயிட்டு இங்க வரலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் ஆதாம் ஒருவன் செய்த பாவத்தை எப்படி எழுதுறாருன்னா,
நீங்க செய்த பாவம் அல்ல, அவன் செய்தது என் செயலாய் போனது. ஒரு மனுஷனாலே வேதம் சொல்லும் பாவம், பாவத்தினால் என்ன வந்துதான்? மரணம். உலகத்துல வந்து இதுக்கு முன்னாடி அது கிடையாது பாருங்க. வந்து பிரவேசித்தது மட்டுமல்ல, அவன் செய்தபடினாலே எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, அது மரணம் எல்லாருக்கும் வந்தது. அப்போ எல்லா மனுஷனும் சாகிறதுக்கு காரணம் என்றால் அவர்கள் பாவத்தினாலே, பாவத்தின் சம்பளம் மரணம். குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இல்லையே. அப்படின்னா ஏன் மரிக்குது? ஆதாம் ஒருவருக்குள் நாம் இருந்தோம். அததான் திரும்ப திரும்ப காட்டுகிறார். ஆதாமுக்குள் இருந்தோம், ஆதாமுக்குள் நமக்கு என்ன ஏற்பட்டது என்பது 12, 13, 14, 15, 21 வருஷம் வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார். ஆதாமுக்குள் இருந்தபடினாலே நமக்கும் உங்களுக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு பதிலாக ரெப்ரசன்ட் பண்ணபடினால மனுக்குலத்தின் மேல் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. என்ன? தண்டிக்கப்பட வேண்டும், ஆக்கினை என்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. தண்டிக்கப்பட வேண்டிய என்ற தீர்ப்பு நம்மேல் விழுந்தது. ஏன்? காரணம் என்றால் நீங்க செய்த பாவம் அல்ல, ஒருவன் செய்த பாவத்தினாலே இந்த மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனால் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், கிருபையிலே வந்த பிறகு, மிக ஒரு அற்புதமான ஒரு கீவேர்டு பாருங்க, அற்புதமானது. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஆதாம் வழியாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் அல்லது ரட்சிப்பை பெற்றவர்கள், பரிபூர்ணமான ஜீவனை பெற்றவர்கள், நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்போ ஒரு காரியத்தை அதிகமா அழுத்தி எம்பசைஸ் பண்ணி தெளிவுபட சொல்றாரு. எப்படி மரணம் ஒருவன் செயலினால் வந்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்து ஒருவராலே இப்பொழுது ரட்சிப்பை பெற்ற பிறகு இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கோம்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் வந்துட்டோம். அவருக்குள்ள வந்ததுனால என்ன நடந்ததுன்னா, நீங்கள் இப்பொழுது பழைய மனுஷன் செத்துட்டான். சபையார் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொரு தடவை சொல்லுவாங்க, அதுக்கு சாகணும், இதுக்கு சாகணும், இதுக்கு சாகணும். இல்ல நம்ம கம்ப்ளீட்டா செத்துட்டோம். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, அவர் சிலுவையில் அறையப்படும் போது நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார், வாழ்கிறார். இனி நீங்க ஒவ்வொன்றுக்கு சாகிறதில்ல, அதுக்கு மாறாக ஜீவனை பெற்ற நீங்கள் அந்த ஜீவனை பெற்ற புதிதான ஜீவன் உடையவர்களாக வாழுங்கள் என்று சொல்றாரே ஒழிய ஒவ்வொன்றுக்கு சத்து சத்து வாழுன்னு சொல்லல. அதுக்கு சாவு, இதுக்கு சாகு, இதுக்கு நீ சாகணும், இல்ல இல்ல இல்ல, செத்துட்டோம், அது செத்துட்டோம். அதை தான் இப்ப ரோமர் 4ஆம் வசனத்துல கொண்டு வரார். இந்த ஞானஸ்நானத்தை சொல்லும் போது நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. அது என்னன்னா, தண்ணி உள்ள போகும்போது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை செய்யறோம். நான் ஞானஸ்நானம் எதுக்கு பெறறேன்னா, நான் ரட்சிப்பை பெறறதுக்கு பெறல. ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. அந்த என்ன நடந்தது என்பதை, என் இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக, என்னுடைய தேவனுக்கு முன்பாக மனுஷர்கள் மத்தியில் வெட்கப்படாமல் ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறோம் அல்லது வெளிப்படுத்துகிறோம். அது என்னவென்றால், தண்ணீருக்குள் போகும்பொழுது ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. நாம் சொல்லுகிறோம், அந்த பழைய மனுஷன் எப்படி இயேசு மரித்தாரோ அதே போல நானும் மரித்து தண்ணீருக்குள் போகும்பொழுது ஒரு காட்சியை காண்கிறோம். நானும் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டேன். அவர் எப்படி உயிரோடு எழுந்தார் அதே போல தண்ணீர் எழும்பும் பொழுது ஜனங்கள் சுற்றி இருக்க ஜனங்களுக்கு நாம் ஒரு காரியத்தை காட்டுகிறோம். நான் மரித்தேன், அவரோடு கூட மரித்தேன், அடக்கம் செய்யப்பட்டேன், இப்பொழுது நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். அததான் 5வது வசனத்தை சொல்றேன். 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் செத்து செத்து வாழணும்னு சொல்ல. கவனிங்க, இதுக்கு சாகணும், அதுக்கு சாகணும், இல்ல இல்ல, you are completely dead. நீங்கள் மரித்து விட்டீர்கள். ஆதாமுக்குள் இருந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றுக்காக எப்படி கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நமக்கு பதிலாக, முன்பு ஆதாம் அவன் வழியாக எனக்கு சில காரியங்கள் இம்பியூட் எனக்கு மேல் அது சுமத்தப்பட்டது. ஆதாமுடைய பாவம் என் மேல் சுமத்தப்பட்டது. ஆதாமுக்கு வந்த தீர்ப்பு என் மேல் சுமத்தப்பட்டது. ஆதாமுக்குள் வந்த அந்த சாபம் என் மேல் தீர்ப்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசு ஒருவர் பிந்தின ஆதாமாக மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தது எதுக்குன்னா, ஒரு கிறிஸ்துவ சபையை ஸ்தாபிக்கும்படி அல்ல, உலகத்தில் எல்லா மக்களுக்கு இந்த மரணத்திலிருந்து ஜீவனை கொடுப்பதற்காக. ஜீவனின் அதிபதியானவர்
மரணத்தின் வழியாய் கடந்து போய் அந்த மரணத்துக்கு ஒரு மரணத்தை பிறப்பித்தார். மரணத்தின் ஆளுகை முடிந்தது. ஒருவர் அதிலிருந்து வெளிவருகிறார். வந்த பிறகு ஒரு வசனம் எழுதப்படுது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இவ்வளவு காலகாலமாய் அந்த மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த மரணம் ஆண்டு கொண்டிருந்ததால் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கான ரட்சிக்கப்படலையே, அந்த ஆவி மட்டும் சாகவே சாகாது. சரீரம் செத்து போகும், ஆனா உள்ளே இருக்கக்கூடிய மனுஷன் வெளியே வருவான். ஆதாம் கர்த்தர் சொல்றார், இந்த பனியை புசிக்கும் நாளில் நீ, அவன் செத்து விழுந்தானா? இல்ல, அவன் அங்கதான் இருந்தான். ஆனா அங்க நடந்த காரியம் பாருங்க, ஓடி ஒளிஞ்சான். நான் சொல்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை நிற்க முடியாது. காரணம் என்றால் மரணம் உண்மையில் இருக்கிறபடினாலே. மரணம் என்றால் இந்த பிரிவு, பாவம் பரிசுத்த தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாத ஒரு அவல நிலையை உனக்கு கொடுக்கும். அவருக்கு முன்பாய் இந்த பரிசுத்த தேவன் ஒளியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாய் நீங்கள் நிற்கவே முடியாது. அப்படி நிற்பதற்கு ஒரு தகுதி எங்க கொடுக்கிறார்னா, இவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தது என் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது இந்த நீதியை இலவசமாய் தருகிறார். அது என்ன? இந்த பூமியிலே உனக்கு அவருடைய நீதி கொடுக்கப்படுகிறது. அது என்ன? நீதியாக ஈவு என்று எழுதப்படுகிறது, பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் மரித்துட்டேன், இப்போ நான் அவரோடு கூட எழுப்பப்பட்டேன். நான் இனிமேல் எப்படி நடக்குன்னா, அதுக்கு சாகணும் இதுக்கு சாகணும் இல்ல, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? இல்ல, நல்லா சத்தமா சொல்லுங்க. செத்து செத்து வாழறது இல்லை, அதுக்கு சாகணும் இதுக்கு சாகணும் இல்லை. நான் ஜீவனை பெற்றுட்டேன், இனி ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி புதிய ஜீவனா நடந்து கொள்ள முடியும்னா, உனக்கு ஏற்பட்ட மரணம் என்னதுன்னு சொல்றாரு. எப்படி ஆதாமுக்குள்ள பாவத்தினால மரணம் ஏற்பட்டது. அப்ப அந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது, பிந்தின ஆதாம் மேலே. அந்த பாவம் சுமத்தப்பட்ட விளைவினாலே அவர் பாவம் அறியாதவர் பாவமானார். அந்த பாவத்தினாலே மரணம் அவருக்கு உண்டானது. அங்கே மரணம் உண்டாகும் போது நம்ம எல்லாரும் அவரோடு நாம் மரித்தோம். முதல்ல அந்த மரணத்தை குறித்து புரியலன்னா நீங்க ஜீவனை பத்தி பேச முடியாது. இப்ப அந்த ஆக்கினை தீர்ப்பு இருந்தது, நான் தண்டிக்கப்பட வேண்டும், எனக்கு மரணம் உண்டு என்று சொல்லப்பட்டது. இப்போ நான் செய்யல, ஆனா அவனுடைய செய்கை எனக்கு வந்ததுனால என் மேல் மரணம் ஆண்டு கொண்டது. நான் ஆக்கினை தீர்ப்பின் கீழ் இருந்தேன். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பினாலே தமது குமாரன் இந்த உலகத்தை அனுப்பதன் காரணம் என்றால் ஜீவனை கொடுக்கும்படி அவர் வரும்போது அதான் சொல்ல, நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணமான ஒரு வாழ்வை தரும்படிதான் என் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்ப அவர் இங்கே வந்த பொழுது அவர் மரணம் உண்டாகும் போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு பெரிய ஒரு பிணைப்பை கொண்டு எழுதுறாரு. என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவோட கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். இப்ப இந்த அடக்கம் எப்ப பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் செத்துட்டார் என்பதை உறுதியான பிறகுதான் அடக்கம் செய்யப்படும். கரெக்டுங்களா? யாரையும் கொண்டு போய் டக்குன்னு நம்மள உயிராகிறோம் நம்மளை அடக்கம் பண்ண மாட்டாங்க. சாகணும், செத்த பிறகு ஆமா அவர் செத்துட்டாரு என்பது உறுதிப்பட்ட பிறகுதான் அடக்கம் செய்யணும். அப்ப விசுவாசிகளுக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறாரு. நீங்க செத்தீங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அவர் மரித்தது உண்மை, அது மரணம் அவருக்கு உண்டானது என்பதை நல்லா பார்த்த பிறகுதான் அவர் அடக்கம் பண்ணாங்க. அப்ப அவர் மரித்தது அது ரூபிக்கப்பட்ட பிறகுதான் அங்க அடக்கம் செய்யப்படுகிறது. இப்பொழுது நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் மரித்தது உறுதி செய்யப்பட்டது போல அவரோடு கூட நீங்களும் மரித்து விட்டீர்கள் என்பது ஆணித்தரமாக உறுதிப்பட வேதம் சொல்லுகிறது. அந்த பழைய மனுஷன், கேட்டின் மனுஷன், கெட்டு போகிற பழைய மனுஷன், வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்குள்ளாயிருந்த அந்த பழைய மனுஷன், பாவ மனுஷன், அவரோடு மரித்தது மட்டுமல்ல, அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டாகிவிட்டது. நீங்கள் மரித்து விட்டீர்கள். மரித்ததன் நிமித்தம் தான் அவரோடு கூட நாம் அடக்கம் செய்யப்பட்டோம். அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகவே மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டது உண்டானால் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
அப்போ ரெண்டு காரியம் சார், வெறும் மரிக்கிறது மட்டுமல்ல, நீங்க புதிதாய் ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளணும்னா நீங்க வெறும் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, அது செத்தது உண்மை, அது முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க உயிரா எழுச்சிட்டீங்க. நீங்க இப்போ பாவத்துக்குள்ள இருக்க பழைய மனுஷன மாதிரி நீங்க நடக்க முடியாது. ஏன்னா அவன் செத்துட்டான். ஒரு ஆமேன் கூட வரலையே. எப்படி கொண்டு வராரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை ஒருத்த மனுஷங்களை புகுத்தி நீ நல்ல மனுஷனா யோகியம் உள்ளவனா வாழணும், இந்த கட்டளை கைக்குள்ளன்றதை பத்தி பேசல. அந்த பழைய மனுஷன் என்ன ஆச்சுன்னு சொல்றார். நீங்க அந்த பாவத்தின் அந்த உணர்விலேயே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி நீங்கள் புதிதான ஜீவனங்களாய் நடந்து கொள்ள முடியும்? நீங்கள் ஏற்கனவே அந்த மரணத்தை, அந்த ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமையை அறிந்தவர்களாய் உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியோட பாவி என்ற எண்ணத்தோட நடப்பீர்களானால் எப்படி தேவனிடத்தில் நன்மையை நீங்கள் பெற முடியும்? தேவனிடத்தில் ஏதாவது நீங்கள் பெற வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது சாத்தியம் அல்ல. நான் எதையாவது பெறணும்னா எனக்கு விசுவாசம் தேவைப்படுது. எதை குறித்த ஒரு விசுவாசம்? இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாக இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம். ஆக இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பழைய மனுஷன் அவரோடு மரித்து விட்டான், அடக்கம் செய்யப்பட்டாயிடுச்சு. இனிமேல் நீங்க எதுக்கெல்லாம் அதுக்கு சாகணும் இதுக்கு சாகணும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த மனுஷன் டோட்டலா முடிஞ்சாச்சு. அந்த காரியங்கள் நிறைவு பெற்று விட்டது, முற்று பெற்று விட்டது. அவரோடு மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. அப்போ அவர் எழுப்பப்பட்டது போல, எதுக்கு எழுப்பப்பட்டேன்? புதிதாய் ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கும்படி. எல்லாம் சொல்லுவோம். திரும்பவும் பழைய மரணம் அந்த பாவ மனுஷனை போல் வாழாதபடி புதிய சிருஷ்டிகளாய் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிதான் இப்பொழுது நீங்கள் கிறிஸ்து வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அவர் பலத்தினாலே, அவராலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். அந்த மரண உபாதை நம்ம மேல இருந்தது பாரு. இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பும் போது அந்த காரியத்தை அங்க அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்துல சொல்றாரு. மரித்தோது எழுப்பும் பொழுது அந்த மரண உபாதைகள் இருந்து அவரை எழுப்பினாராம். 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம். மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்து ஒரு அடிமை, ஒரு கட்டுப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. இதுல இருந்து யாரும் வெளியே வந்ததே இல்லை. மரணம் மிக கொடூரமானது, பயங்கரமானது. பாதாளத்திலிருந்து எவனும் ஏஞ்சி வந்ததா சரித்திரமே கிடையாது. உள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணி அவர் மரித்து செத்து போயிட்டாருன்னு சர்டிஃபை பண்ணி அது ரூபிக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷனை அடக்கம் பண்ணி அதுல இருந்து யாரும் ஏஞ்சி வந்ததில்லை. இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன? அந்த உபாதைகள், அந்த கட்டுகள், அதை விட்டு தேவன் அவிழ்க்கிறார். அதே போல நான் சொல்லுகிறேன், இவ்வளவு காலமாய் ஆதாம் வழியாய் வந்த மரணம், வியாதி, சாபம் நம்மை கட்டி போட்டிருந்தது. பலவீனத்திலே நாம் கிடந்தோம், செயலற்றிருந்தோம், முடியாது என்ற எண்ணம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் நம்மை குற்றப்படுத்தும்படி இந்த நியாயப்பிரமாணம் நம்மை பார்த்து சொன்னது, நீ இதை செய்யல, அதை செய்யல. ஆனால் இப்பொழுது பவுல் எழுதுகிறார், நீங்கள் அதற்கு கீழே சிறைப்பட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் செய்த செயலினால் அல்ல, அவர் செய்த செயலினாலே உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்க செய்த செயலினால் தேவன் தண்டிக்கல. ஆதாம் வழியாய் வந்த அவனுடைய செயல் உங்கள் செயலாக எண்ணப்பட்டது. அதன் விளைவாக தான் இந்த பாவம், மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அதனால் தான் நாம் அதுக்கு அடிமைகளாக இருந்தோம். அதை நம்மை நடத்தி கொண்டிருந்தது. ஆகவே இந்த மனசு, மாம்சம் என்ன விரும்பும் அதெல்லாம் நம்ம செய்துட்டு இருந்தோம். வியாதி நம்ம மேல வரும்பொழுது எதிர்த்து நிற்க முடியல, ஏன்னா நாம் செத்து போயிருந்தோம். தரித்திரம் வரும்பொழுது நம்மளால் நிலை நிற்க முடியவில்லை. அதிலிருந்து நாம் விடுபட முடியாத ஒரு நிலையிலே, கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தோம். ஆனால் ஜீவன் வந்ததென்றால் நன்மை வந்தது, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அவருக்குள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஒரு சபையில் அங்கத்தினராய் அல்ல, அல்லது உங்கள் பெயர்கள் மாற்றப்படல. இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அந்த உபாதையின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போட்டார் பாருங்க. அதை சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அல்லது நமக்குள்ளே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இப்ப நீங்க அவரோட மரித்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுப்பப்பட்டுட்டீங்க. இப்ப தேவன் அவரை உயிரோடு எழுப்பினான் விசுவாசித்தா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? அவருக்கு நடந்தது என்னையும் மரித்திருந்த என்னையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அந்த விசுவாசம் உள்ள வரும்போது அவர் சொல்றாரு, அந்த விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மகா மேன்மையான வல்லமை. இப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகத்துவமான வல்லமை உள்ள இருக்குது. பாவத்தினுடைய வல்லமை இருந்தது, மரணத்தினுடைய வல்லமை இருந்தது, வியாதியின் வல்லமை இருந்தது, தீமையான காரியத்தின் வல்லமை இருந்தது, நம்மை ஆட்கொண்டது. அதிலிருந்து விடுபட முடியல, எதிர்க்க முடியல. ஆனா இப்பொழுது உங்களுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் தெரியணும், இவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் என் நிமித்தம் தான் கிறிஸ்துவை அங்கே ஆக்கினைக்குட்படுத்தினார், பாடுகளுக்குட்படுத்தினார். அவரை தண்டிக்கப்பட்ட பொழுது என் தண்டனை அவர் மேல் விழுந்தபடினாலே, என் தீர்ப்பு அவர் மேல் விழுந்தபடினாலே இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை. இனி நான் பாவத்தின் கீழ் அல்ல, அல்லது நான் ஆதாமுக்குள்ள அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன் என்று நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதான். அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் விசுவாசிகளுக்குள்ளே கர்த்தர் ஏற்கனவே ஒரு மகா மேன்மையான மகத்துவத்தை உள்ள வச்சிருக்கார். ஆனா நமக்கு தெரியல பாருங்க, அந்த வல்லமை என்னதென்று அறியாதபடினாலே. அப்போ வல்லமை என்னது? அந்த வல்லமை என்ன? அறிவு. எல்லாம் சொல்லுங்க, அறிவு. ஏதோ சொல்றேன், வல்லமை எங்க இருக்குன்னா அறிவில் இருக்கு. எங்க வல்லமை இருக்கும் அங்க அறிவு இருக்கும், அறிவு எங்க இருக்குதோ வல்லமை அங்க இருக்குது பாருங்க. இதை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை அங்க போலாம், அதை பத்தி பேசுற பாருங்க, வல்லமையை பத்தி பேசுற. மகா மேன்மையான மகத்துவமான வல்லமைனா நம்ம நிறைய ஆண்டவரே வல்லமை தாரும் வல்லமை தாரும் ஜெபம் பண்றோம் இல்லையா? சரி, அங்க நம்ம போலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். அறியாமையிலிருந்து வெளிப்பாட்டுக்கு வர சொல்றார். செவ்வாய்க்கிழமை நான் பேசும்போது சொன்னேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவுன்னு சொல்லுது தமிழ்ல. நுண்ணறிவுனா உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு அல்லது ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம். அறியாமை என்பது ஒரு மடமைத்தனம், அது இருண்ட ஒரு நிலை. ஆகவே நாம் அந்த நிலைமையில தான் இருந்தோம். தேவன் யாருன்னு தெரியல, அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை, அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியல. நாம் அதை அறியாத நிலையிலே இந்த பாவத்து நிமித்தமாய் அறியாமைக்குள்ள அந்த இருளுக்குள்ளே இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்ற, விசுவாசிகள் ஆன பிறகு நீங்க அதே நிலைமையில இன்னும் தேவனை குறித்து அறியாத ஒரு நிலையில் நீங்க இருக்கக்கூடாது. அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களுடைய நேசர், உங்களுடைய மனவாளன், உங்களுடைய நண்பர், உன் மூத்த சகோதரன், உன்னை நேசிக்கிறவர், உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதவர், ஒருபோதும் உன்னை புறம்பே தள்ளாதவர், நல்லவர், கைவிடாதவர், உனக்காய் மனம் இறங்கினவர், உனக்காக மனிதராக இந்த பூமியிலே வந்து தன் ஜீவனையே கொடுத்தவர், தன்னையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? இப்ப கர்த்தர் சொல்ற, பவுல் எழுதுறாரு நிருபத்துல, விசுவாசிகளே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அதை சொல்லும் போது அதை எதை கோட் பண்றாருன்னா, உன்மேல் வெளிச்சம் வந்தது, தூசிய உதறி எழும்பு. அப்படின்னா இவ்வளவு நாள் இது கீழே நம்ம சிறைப்பட்டு இருந்தோம். இப்ப நீங்க எழுந்திருக்கும் போது தூசியை தட்டி எழுந்திருந்தாரு. நீ உட்கார வேண்டியவன் அல்ல, மரணத்திலே பிடிபட்டு சிறைப்பட்டு அடிமையாய் வாழ்கிறவன் அல்ல. வியாதி வந்தாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களால எதிர்த்து நிற்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். உள்ள தெய்வீக வல்லமை சொல்லும்போது அந்த லைட்டை பத்தி பேசுறாரு. அந்த லைட் என்னன்னா, ஒளி என்னன்னா அறிவாகிய ஒளி. எல்லாம் சொல்லுங்க. அப்ப வல்லமை எங்க இருக்குன்னா அறிவில் இருக்குங்க. அறிவாகிய ஒளியை என் இருதயத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக என் இருதயத்திலே பிரகாசித்தார். அந்த அறிவாகிய ஒளி என்னது? அதை பத்தி 7வது வசனம் தான். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. எல்லாம் சபையா சேர்ந்து சொல்லுங்க. அந்த அறிவாகிய ஒளி என்ன? அடுத்த இதுல வார்த்தையை கொஞ்சம் மாத்தி எழுதுறார்.
இந்த அறிவாகிய ஒளி வேற ஒன்றுமல்ல, அது மகத்துவம் உள்ள வல்லமை. அது நம்மளால உண்டாகல, தேவனால் உண்டாயிருக்கும்படி அந்த ஒளியை, அந்த வல்லமையை, அந்த பெலனை, இந்த பொக்கிஷத்தை இந்த சரீரத்துக்குள்ளே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமையை எங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோம். ஆகவே நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி பாடுகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, நம்மளால அதை எதிர்த்து நிற்க முடியல. இப்போ அந்த அறிவு வரும் பொழுது வல்லமை எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அதை குறித்து சொல்லுவேன், மகா மேன்மையான மகத்துவம் சொல்றார். அந்த வல்லமை என்ன பண்ணும்? எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், வல்லமை உள்ள இருந்ததுன்னா நெருக்கம் வந்தா ஒடுங்கி போக மாட்டோம். நெருக்கம் வந்தா தானே தெரியும் ஒடுங்கி போறோமா நிக்கிறோமா. கொஞ்சம் நெருக்கம் வந்தவன ஓடிய போயிடும். ஏன்? அறிவு இல்லை, நிக்க பலன் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது மலர்படுக்க கிடையாது. பிரச்சனை வரும், பகலாப்பா சொல்லுங்க, நெருக்கம் வரணும். வந்தாதான் உனக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு தெரியும். நெருக்கம் வந்தனப்பா, நான் நெருக்கம்பா, என்னால முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நில்லு, அப்பதான் உள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு தெரியும். எந்த பக்கம் நெருக்கப்பட்டும், உலகத்துல விசுவாசினா சாதாரண நினைச்ச கூடாது. யார்கிட்டயா போய் பரிதாபமா அப்படியே நின்று அழுது, ஒரு போதகர் நின்றுட்டு விசுவாசி மத்தியில தனக்கு ஒரு பரிதாபமான ஒரு காட்சியை ஏற்படுத்தக்கூடாது. ஏதோ பாவப்பட்டு அந்த ஆளுக்கு ஏதோ கொடுக்கணும் போல ஒரு உணர்வை தூண்டிடக்கூடாது. விசுவாசிகள் சொல்றேன், நீங்க உங்களுடைய சூழ்நிலையை மற்றவர்களுக்கு பாவப்படுற ஒரு நிலைக்கு நீ உங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை தந்து வரும். திரும்ப திரும்ப சொல்றேன், உன் காலு தள்ளாடாது. உன்னை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அந்த அறிவு உள்ள இருந்ததுன்னா, நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன் என்ற காரியம் எனக்கு புரியுமானால், இந்த அக்யூசர், இந்த பொய்யன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நீங்க செய்ததை பத்தி அவருக்கு எழுதல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, ஆதாம் ஒருவன் செய்தது தான் இன்னைக்கு நீங்க இதை அனுபவிக்கிறீங்க. அப்ப அவனுடைய செயல் என் செயலாக மாறியது. இப்பொழுது கிறிஸ்துவானவர் என்ன செய்தாரோ என் செயலா ஆன பிறகு இப்ப நான் எப்படி நடக்கணும்? இந்த பொல்லாத தீங்கு நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி நான் பரிசுத்தமா வாழறது? பாடுகள் மத்தியிலே நெருக்கம் வரும்பொழுது நான் ஒடுங்கி போகாமல் எப்படி வாழ்வது? வியாதிகள் வரும்பொழுது அதிலே துவண்டு போய் பயத்திலே செத்து போகாம ஜீவன் உள்ளவனா கர்த்தருடைய சித்தம் செய்யும் வரை இந்த பூமியிலே தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று தொடர்ந்து என் விசுவாசத்தை ஓடினா எனக்கு ஒரு காரியம் விளங்கணும். இப்பொழுது ஆதாம் வழியாய் வந்த அந்த பாவம், அந்த பெலன் என்னை ஆள முடியாது. நான் அதுக்கு சாகணும், இதுக்கு சாகணும் அல்ல. நான் ஏற்கனவே செத்துட்டேன், கிறிஸ்துவோட மரித்தேன், அவரோட அடக்கம் செய்யப்பட்டேன். இப்போ புதிதான ஜீவனை அவர் எழுந்ததுனால அதே உயிர்த்தெழும் வல்லமை எனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவனை பெற்ற அதுக்கேற்ற மாதிரி வாழ்வது. பாவம் செய்தோம்னா மரணம், மரண சாயல்ல வாழணும். வியாதியின் ஏற்றுக்கொண்டு அதை அழுது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில டெஸ்டினி, ஆண்டவர் என் தலையில எழுதிட்டாராக்கும், என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் வாழ்வேன், கர்த்தர் அப்படி வச்சிட்டாரு, நான் அப்படிதான், என்ன பண்ண முடியுங்க, எனக்கு அப்படி ஒரு வழியை கொடுத்துட்டான்னு சொன்னீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசியே, காது உள்ளவன் கேட்க கடவன். வியாதியிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. பழைய பாவ வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்கள் பலவான். எப்படிங்க அந்த பலன் வந்திருக்கனா? அவர் சொல்றாரு, முன்பு பலவீனமா இருந்தேன், ஏன்னா நான் அவனுக்குள்ள இருந்தேன், ஆதாமுக்குள்ள இருந்தேன். ஆனா இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கேன். அதனால என்ன நடந்தது? அவரோடு மரித்தது மட்டுமல்ல, மரித்து மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டது மட்டுமல்ல, உயிர்த்தெழும் சாயில நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய பிணைப்பை காட்டுறார், ஒரு இணைப்பை காட்டுறார். அப்படி இந்த உயிர்த்தெழும் சாயில இணைக்கப்பட்டது எதுக்குன்னா, புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படி. அப்ப ஜீவன் இருக்கிறதுனால அது ஒடுக்குனா நான் ஒடுங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள அவரை பார்க்கும்போது அவர் இருக்க என்னெல்லாம் அறிந்து என்ன நடந்திருக்குதோ அது எனக்கு நடந்திருக்கின்ற அறிவு.
அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு காரியம் காட்டுகிறது. நான் I am no more in Adam, I am in Christ. இப்பொழுது ஆதாமுக்குள் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற அறிவு, அந்த ஒளி இந்த இருதயத்தில் இந்த மண் பாண்டத்துக்குள் நீங்கள் பெறும்போது எந்த பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போகிறது அல்ல. கலக்கம் அடைந்தும் மனம் உடையாது. இல்லைங்க, ரொம்ப மெதுவா சொல்றீங்க. அப்ப கலக்கம் வருமா? வரும். கலக்கம் வந்தாதான் தெரியும் மனசு உடையதா இல்லையா. நல்லா இருக்கும், திடீர்னு கலக்கமான செய்தி வரும், டக்குன்னு உடனே அப்படியே உடஞ்சி போய் உட்காரக்கூடாது. ஹலோ, உங்களை மீறி எந்த தீங்கும் நடக்காது. நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அதனால கலக்கம் வந்தா நான் மனம் உடையறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். ஆமா, கீழே தள்ளணும் பொத்துன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எங்கப்பா நம்மளை வாழ விடுறானுங்க, புடிச்சு தள்ளி விடுறானுங்கப்பா, நிற்க முடியல, பொல்லாத உலகம் என்ன மோசமா இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்களோட சேர்ந்து நீங்களும் அதான் சொல்ல போறீங்களா? இன்னைக்கு உங்கள் தோல்விக்கு இன்னொரு மனுஷனை காட்ட போறீங்களா? இந்த வியாதிக்கு காரணத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு இதுதான் காரணம் சொல்ல போறீங்களா? ஒருவேளை பாவத்தில் விழுந்தால் காரணம் இதுதான் நீங்க சொல்ல போறீங்களா? அல்ல மாறாக இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நான் செத்துட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், இப்பொழுது எனக்கு வாழ்கிறதுக்கான ஒரு காரணம், புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ள ஒரு காரணம் உண்டு என்றால் இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், இந்த மரண உபாதைகள் அழிந்து போயின, அதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து சொல்லும்போது சொல்றார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 21 படிச்சுட்டு அப்படியே போலாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் எவ்வளவு அருமையா எழுதுறாரு பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக என்னாச்சா ஆண்டு கொண்டது போல, oh that's good news, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மூலமாய் நீதியினாலே முதல் ஆதாம் வழியாக ஒரு காரியம் நடந்தது. பாவம், மரணம், தீமை, சாபம், பொல்லாப்பு, தீங்கு எல்லாம் நம்மளை ஆண்டுச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை, அந்த நிலையிலிருந்து நம்ம வந்துட்டோம். கிருபையானது, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் ஏதோ செய்தேன்றதுனால, நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டேன் அதனால நான் இப்படி வாழ இல்லை, அதனால தான் அங்க ஹைலைட் பண்றேன். உன் நல்வாழ்வுக்கு ஒரு காரணமே கிருபை தான். நீங்க நல்லா வாழ முடியும்னா God is not demanding anything from your side. God wanted you to understand what he has done on the cross of Calvary. நீங்க என்ன செய்யணும்னு பத்தி பேசல, நான் என்ன செய்தேன் என்பதை முதல்ல விளங்கிக்கோ. அந்த அறிவு உனக்குள்ள வரணும். உன்னை நான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்? முன்பு ஆதாமுக்குள்ள இருந்தேன், நான் பலவீனமா இருந்தேன், பாவத்தை செய்தேன், வியாதி வந்தது, மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டபடினால இனி அவைகள் என்னை ஆள முடியாது. ஒரு காலம் ஆதாமுக்குள் இருந்தபடினாலே மரணம் எப்படி நம்மை ஆண்டு கொண்டதோ, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அந்த ஜீவனை உங்களுக்குள்ள கொடுத்துருக்காரு. அது உங்களை ஆண்டுச்சு. அந்த எப்படி மரணம் ஆண்டு கொண்டும் பொழுது, பாவம் ஆண்டு கொள்ளும் போது நம்மளை செய்ய வச்சதில்லை, நம்மளை பலவீனப்படுத்துச்சு இல்லை, வியாதி நம்மளை ஆண்டுச்சு இல்லை. ஆனா இப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும்போது, இந்த ஜீவன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, நித்திய ஜீவன் என்னை ஆண்டு கொண்டிருக்குன்னு தெரியும் பொழுது, மரணத்தினால் வந்த காரியத்தை அல்லது அந்த தீமையை, வியாதியை, சாபத்தை, பாவத்தின் பலன் ஆள முடியாதபடி நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அந்த அறிவு வரும்போதுதான் அந்த வல்லமை கிரியை செய்தாங்க. விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மகா மேன்மையான மகத்துவம் சொல்லும் போது அந்த அறிவாகிய ஒளி, எல்லாம் சொல்லுவோம். ஆமா, என்ன செய்திருக்கிறான்னு தெரிஞ்சாதானே என்னால நான் எழும்பி நின்று அதை எதிர்த்து நிற்க முடியும். ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்தேன் ஆண்டவரே, ஒரு அம்மா ஜெபம், ஆண்டவரே என்ன செய்தெல்லாம் படம் மாதிரி காட்டுங்க ஆண்டவரே. பரலோகத்தில் இவங்க படம் வேணுமா? சொல்லுங்க அம்மா, உங்களை தான் கேட்க. நீங்க போனது வந்ததெல்லாம் படம் போட்டு காட்டணுமா? கதை சொல்ற இந்த படம்லாம் நாங்க இங்க ஓட்டுறது இல்லை. அது அங்க ஒருத்தன் பேய் இருக்கான் பாரு, அவன் ஓட்டி காட்டுவான்.
நீ எங்க போன, ஏதா பண்ண, ஏது செய்த, எல்லாத்தையும் பார், இதை பார், பார் பார்ன்னு அப்படி காட்டுவான். ஆனா இங்க வேறொரு படம் ஓடுது. அவர் சொல்றாரு, பார் உனக்காக நான் என்ன செய்தேன், உன் நிமித்தம் நான் எப்படி அடிக்கப்பட்டேன், உன்னுடைய மீறுதல்கள் எப்படி தண்டிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட கிரயம் உனக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது, உனக்காக நான் மரித்ததை பார், உனக்காக நான் செய்து மரித்து உயிரோடு எழுந்த மகத்துவமான வல்லமை உனக்குள்ள வைத்திருக்கிறேனே. இந்த அறிவு என்னன்னே தெரியாததால் தான் நீ ஒடுக்கப்பட்டுட்ட, அதனால தான் கலக்கம் அடைஞ்சிட்ட, நீ தோற்று போயிட்ட. ஆனா அந்த அறிவாகிய ஒளி உள்ள வந்துருச்சுன்னா இது மண்பாண்டம் தான், பலவீனம் தான், தட்டம் உடையும். ஆனா இப்பொழுது வேறொரு நிலைக்கு வந்துட்டீங்க. அப்ப என்ன சொல்றாரு, இந்த சரீரத்தில் இருந்தாலும் நான் பலவீனமாய் இருப்பதில்லை. Even though I live in this body already has been corrupted. பாவ சரீரம். இந்த சரீரத்தில் இருந்தாலும், இது மீட்கப்படாத சரீரமாய் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. இப்ப இந்த சரீரம் பாவ சரீரம் தான், இது மரணத்துக்கு ஏதுவானது. ஒரு நாள் இது கண்டிப்பா சாகும். ஆனால் இந்த பலவீன இந்த வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல் அதை பார்த்துட்டு அதோடு நீங்க இணைஞ்சு இது என்னங்க பண்ண முடியும், இதுல நான் இருக்கிறேன், ஏதோ கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு வந்துட்டு செத்துட்டு போ, இல்ல 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 இல்ல, பார்க்கறதுக்கு இப்படிதான் மண்பானம். உள்ள ஒரு வல்லமை இருக்கு. உள்ள இந்த சரீரத்துக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அறிவு, வல்லமை, அறிவாகிய ஒளி, மகா மகத்துவமான வல்லமை இது உள்ள இருக்குதான். இது உள்ள இருக்கிறதுனால நியாயமா இந்த சரீரத்துல எப்படி நான் வேதனை அனுபவிச்சிருக்கணும், இது பாவ சரீரம் தான், அதனால இது வியாதிக்குள்ள சிறைப்பட்டு போகலாம். ஆனா உள்ள ஒரு வல்லமை இருக்குது. இது என்ன பண்ணுது, இந்த சரீரம் பாதிக்கப்படும் போதெல்லாம் உள்ள ஒரு வல்லமை எதிர்த்து நிற்குது. இப்பொழுது வேறொரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி செய்தார்னா, கால நிறைவேறும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் இயேசு அனுப்பினார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம படிக்கலாங்க, பாருங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி யாருக்காக அனுப்பினார்னா, நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்தோம். அது நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருந்தது, என்னை குற்றப்படுத்தியது. நான் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாது என்று அந்த சட்டங்கள் என்னை குற்றப்படுத்தி, என்னை ஆக்கினைப்படுத்தி, எனக்கு வருகிற எல்லா தீமைக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன்னா நான் அதை மாதிரி வாழலை, அதை மாதிரி செய்யலை. அதனால தேவன் என்னை தண்டிக்கிறார் என்று என்ற பிரமாணம் என்னை சிறைப்படுத்திடுச்சு. நான் கண்ணை திறந்து பார்த்தா அந்த கட்டளை எனக்கு மட்டும் நிற்குது, இதெல்லாம் நீ செய்யாதனால இப்படி பனிஷ்மெண்ட் உனக்கு. ஆனா இதில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த சட்டத்திற்கு கீழே பாவம் இருந்ததுனால இந்த சட்டத்தை கை கொள்ள முடியாதுல நம்ம அதுக்குள்ள சிறைப்பட்டு இருந்தோம். காலம் நிறைவேறின பொழுது ஒரு ஆண் வித்தினால் அல்ல, ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு ஸ்திரீயின் இடத்திலே பிறந்தவர். அவர் இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாய், அப்படின்னா உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷனாய் வந்தார். தேவன் அவரை அனுப்பினார். எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் சிறைப்பட்டு இருந்தோமோ அதே போல அவரும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தார். எதுக்கு வந்தார்னா, எந்த நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்தி என்னை தேவனுடைய பிள்ளை என்பதற்கான தகுதியற்ற நிலையை சுட்டி காட்டி எனக்கு ஒரு படக்காட்சியை கொடுத்தது. அது நீதியானது. நான் பாவி என்று எனக்கு ஒரு படத்தை கொடுத்தது. அது பரிசுத்தமானது, ஆனால் அசுத்தம் உள்ளவன் என்பதை எனக்கு படம் பிடித்து காட்டியது. அது ஆவிக்குரியது, ஆனால் நான் மாம்சத்துக்குரியவன் என்று அந்த சட்டம் என்னை தீர்த்தது. என்னால் விடுபட முடியவில்லை. காரணம் என்னவென்றால் உள்ளே பாவம் இருந்தது. ஆகவே என்னாலே தேவ நீதியை செய்ய முடியாத ஒரு அவல நிலையிலே இருந்த பொழுது அதற்கு உட்பட்டவராய், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவராய் ஒருவர் இந்த உலகத்திலே தேவன் மனு அவதாரம் எடுத்தார். ஒரு ஸ்திரீனிடத்திலே பிறந்தார். ஏன் பிறந்தார்னா, உன்னையும் என்னையும் பிள்ளை ஆக்கும்படி. பாவிகளாயிருந்த நான், தண்டிக்கப்பட வேண்டிய நான், பாவத்தின் கீழ் அடிமையாயிருந்த நான் இப்பொழுது பிள்ளையாய் சொல்லும்போது இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை பத்தி பேசுறார்.
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? அத்தனை பேரை நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகள். பிள்ளைனா வெறும் பிள்ளை கிடையாதுங்க. அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க தான் வாரிசுதாரன். கிறிஸ்து எதையெல்லாம் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறாரோ அத்தனையும் உங்களுது. இரக்கம், தயவு, நன்மைகள், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடிகை, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவர் வியாதிப்பட்டே கிடையாது. அவர் சுகம், ஆரோக்கியம் உள்ள ஒரு தேவன். பலவீனம் உள்ளவர்கள் பலமுள்ள ஒரு தேவன். அவரதெல்லாம் உங்களுது. ஆகவே இந்த உலகத்தில் வரும்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்தார். அவர் மகிமையின் தேவன். அவருக்காக அவரை கொண்டு எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு நோக்கத்தோடைய தேவனால் அனுப்பப்பட்டார். இப்போ சிலுவையில் போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஒன்று பண்றாரு பாருங்க. யோவான் 17:5 நம்ம படிக்கலாம். யோவான் 17:5. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அவர் ஏற்கனவே மகிமையின் தேவன். டாக்கிங் அபௌட் காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமை பற்றி பேசு. அவர் இப்ப மகிமைப்படல. அவர் ஏற்கனவே மகிமையிலே இருந்தவர். மகிமையிலே கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே பரிசுத்தர் என போற்றப்பட்டவர். உயர்ந்த மகிமையான சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தவர். அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே இப்பொழுது அவர் சொல்லாரு, நான் அந்த மகிமையில் இருந்து உம்மிடத்தில் இந்த மகிமை, உலகம் உண்டாத முன்னே உம்முடைய மகிமை இருந்த அந்த மகிமையில் இருந்த நான் இப்பொழுது என்னிடத்திலே என்னை நீர் உம்மிடத்தில் உள்ள மகிமை என்னை படுத்தும். முன்பு நான் இருந்த அந்த மகிமையை விட்டுட்டு வந்திருக்கேன், நீர் அந்த மகிமையை எனக்கு தாருன்ற. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன அனுப்புறீரோ அந்த வேலையை நான் முடிச்சதுனால அதுக்குரிய மகிமை திரும்ப எனக்கு தரப்படணும். உயிர்த்தெழுதனாலே இப்பொழுது இந்த 5 படிக்கும்போது ஒரு காரியம், என்னை எதுக்கு அனுப்பினீரோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இட் இஸ் ஃபினிஷ். அதான் அந்த கல்வாரி சிலுவையிலே சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. சபையில ஒரு ஆமென் சொல்லுவாங்க. நான் முடிஞ்சிட்டேன்னு சொல்ல போட்டு அடிநாள் பிதாவே ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னாரா? இட் இஸ் ஃபினிஷ்ட். நீர் எதற்காக அனுப்பினீரோ அதை நிறைவேற்றும்படி அந்த மகிமையை விட்டு நியாயப்பிரமாணத்தின் கீழ் ஒரு சாதாரண மனுஷனாய் வந்தேனே, அந்த மகிமை எனக்கு தாரும். ஏனென்றால் ஐ அக்கம்ப்ளிஷ் த வொர்க். நீர் என்னை செய்ய வேண்டும் அனுப்பினோ அந்த வேலையை நான் செய்து முடித்தேன். இப்ப அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 1:19-20 பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. பார்க்கலாம், அதை நம்ம படிப்போம். எபேசியர் 1:19 இப்ப நல்லா கவனிக்கணுங்க. கிறிஸ்துவ மரித்தோந்து எழுப்பினாரு. அவரிடத்துல ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமை நடந்துதான். அந்த வல்லமையின்படி அவர் உயிரை எழுப்பினார். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று உங்களுக்கு நீங்க அறிந்து கொள்ள, அந்த அறிவை பெற, விளங்கிக் கொள்ள, நுண்ணறிவை பெற, இன்சைட் பெற, வெளிப்பாடு உண்டாக, ஆக்யூரேட் நாலேஜ் கிடைக்க உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம வேறொரு நிலைமைக்கு இருந்தோம், இருளடைந்திருந்தோம், தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாம இருந்தோம். ஆனா இப்போது ரட்சிப்பின் வழியாக ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது. இனிமேல நான் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், அவரோடு நான் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்குள்ள ஒரு மகிமையான வல்லமையை உள்ள வச்சிருக்கார். அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா, வியாதி வரும்போது எதிர்த்து நிற்குது. பாவத்தை செய்யக்கூடாதபடி பரிசுத்தமாய் வாழ தேவ பலன் எனக்கு உதவி செய்கிறது. இந்த உலகத்தின் ஜனங்களோடு கலந்து அதற்கேற்ற ஒத்த வாழ்க்கை வாழாதபடி, பாவத்தை தள்ளி சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களை தள்ளும்படி ஒரு பலன் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பலவான்கள். நீங்கள் அவருக்குள் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இப்போது கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாக இருக்கிறது. எபேசியர் 2:6 பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரிய ஒரு தயவுங்க, பெரிய கிருபை. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரிடத்தில் வைத்த தயவினாலே
தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுவோம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். திரும்ப ஒரு சொல்லுங்க. கிருபையை பத்தி பேசினா சில பேர் சொல்றாங்க, எப்ப பாரு கிருபை கிருபை கேலி பண்றான் பாருங்க. எவ்வளவு திமிரு இருக்கணும். அதெல்லாம் திமிரு, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதிகாரங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சட்ட திட்டங்கள்லாம் தாங்க கை கொண்டு அவங்க அவர்களுடைய நீதி, நாங்க எப்படி ஒன்னும் செய்யல, எங்களை பாரு நாங்க எப்படி கர்த்தருக்காக நான் வாழறேன். இவர் தனியா வாழ்ந்த மாதிரி. அவர் இல்லைன்னா நீ நிப்பியா? அவர் இல்லைன்னா அந்த நாமத்தை உன்னால நீ ஆராதிக்க முடியுமா? இன்னைக்கு நான் நிக்கிறேன், இன்னைக்கு நான் அவரை ஆராதிக்கிறேன், அவரை பாடுறேன்னா அவரா எல்லாமே நம்ம ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பாவ மனுஷன், பாவத்தின் கீழ் விற்கப்பட்டேன், வியாதி என்னை ஆண்டு கொண்டது, சாபம் என்னை ஆண்டு கொண்ட, பலவீனப்பட்டு கிடந்தேன், செத்து போன நிலைமையில இருந்தேன். ஆனா இப்பொழுது மரித்திருந்த எனக்காக ஒருவர், ஜீவன் அதிபதியானவர் மரித்த பொழுது எப்படி மரித்தார்? என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதால் மரணம் உண்டாகும் போது நானும் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட உயிரோட எழுப்பப்பட்டேன். அந்த அந்த வல்லமையை பத்தி பேசுறார். இந்த உயிர்த்தெழும் வல்லமையை பத்தி சொல்றார். அது என்ன? மகா மேன்மையான ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க. தகுதி இல்லாத ஒரு பாவிக்கு தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்தது மகா மேன்மையான ஐஸ்வர்யம். சொல்லுங்க. இந்த உலகத்துல ரொம்ப ரிச், ரொம்ப காஸ்ட்லி எதுன்னு கேட்டா ஏதோ சொல்றாங்க. திமிங்கல வயிற்றுல இருந்து ஒன்று எடுத்தாங்க, வாந்தி பண்ணி போட்டு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்றேன். இப்படி நிறைய சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சு கோல்டு நினைச்சிருக்கோம், அதை விட ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஒரு விலை வச்சிருக்கான். ஒருத்தர் என்கிட்ட வந்து சந்திச்சு சொன்னார், இருடியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட பேசி சொன்னேன், ஐயா இந்த மாதிரிலாம் பேசி ஏமாந்து போகாதீங்க, சும்மா இல்லாமல் அவர் உங்களுக்கு தெரியாது பாருங்க, வீடெல்லாம் வித்துட்டார். வீடை வித்து, பணத்தை வித்து, அதை வந்து அவங்க வந்து எங்க ஐஐடியில் எடுத்துன்னு போய் காட்டினாங்களாம். இவரு நசன நீ போனியாங்க இல்லைன்னாரு. அதை காட்டினாங்களாம். அப்புறம் அங்கே போனாங்களாம், எங்கே போனாங்களாம், விஞ்ஞானிகள்கிட்ட போயிட்டு போனாங்களாம், இஸ்ரோவில். அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி இப்போ அந்த காரில் அவர் வச்சுட்டு போனாங்க. உள்ளே ஏதோ ஒரு இரும்பு மாதிரி ஏதோ வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது வச்சு ஓட்டின்னு போயிருக்காரு கார். அப்படியே சொல்றாரு, வைப்ரேட் ஆகுதான் பாடியெல்லாம். வைப்ரேட் ஆகுனது இல்லைங்க, நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. வீடு, பணம், பொருள், வைஃப் செத்துட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. ஈஸியா பணக்காராக கூடாது. சபையா சைலண்ட் ஆயிடுச்சு. பேக் என்ன அப்படி பாக்குறீங்க? ஈஸியா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவனா சொன்னா உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். டோன்ட் பி டிசீவ்ட். ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ஏமாத்தி 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 இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டான். எதை காட்டினா மகா ஐஸ்வர்யம் அப்படின்னு அதை காட்டினான். ஐயா கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க நான் சப்ஜெக்ட் விட்டு எங்கேயும் போல. அவர் எது பார்த்தாருன்னா இந்த பணத்தை விட இந்த இருடியம் மகா ஐஸ்வர்யம். And that guy been deceived. He lost everything. He lost his money. He lost his house. He lost his wife. He lost his position. ஒரு காலத்தில் வசதியா இருந்தாரு, ஜனங்க மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவரை பார்த்தா எவனும் மதிக்க மாட்டான், அழுவுறார். ஏன்னா தப்பான ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுல ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. நல்லா கவனிங்க, உலகத்திற்கு ஐஸ்வர்யம். இந்த தேவன் கிருபை எப்படிப்பட்டது விளங்கினா உன்னை எவனுமே ஏமாற்ற முடியாது. இல்லைங்க, இது இப்படி கை கழுவ கூடாது, நல்லா தட்டணும் பாருங்க. உங்க ஈர்ப்புல அதுல இருக்காது பாருங்க, அந்த ஈர்ப்பு அதுல போவாது. இதெல்லாம் ஐஸ்வர்யம். அதனால தான் அவர் சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது என்ன? seek ye first the kingdom of God and his righteousness. தேவ ராஜ்ய நீதியை முதல்ல தேடுன்றார். ஐஸ்வர்யத்தை தேடாத, பணத்தை தேடாத. அது எங்க இருக்குது? இந்த உலகம் காண முடியாத மகா மேன்மையான ஐஸ்வர்யங்கள் தான் கிருபையில் இருக்கு. அது என்ன? அந்த கிருபை என்ன? தண்டிக்கப்பட வேண்டிய என்னிடத்திலே ஒருவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே, பாவியாய் இருந்த என்னை தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்தாரே. நான் தகுதியற்ற நான் இப்பொழுது எப்படி நிற்கிறேன்? அடிமை புத்தியோடையா? இல்லவே அல்லவே. நான் இப்பொழுது மகனாய் மகளாய் நிற்கும்படி ஒரு தகுதியை கொடுத்ததுனால இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை புரிஞ்சா, வாட் ஷால் வி சே தென்? என்னையா சொல்லுவோம்?
எப்படியா பாவத்துல நிக்க முடியும்? எப்படி நான் தொடர்ந்து பாவ வாழ்க்கை செய்ய? இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை பெற்ற நான் எப்படி இந்த பாவத்துல நான் தொடர்ந்து செய்வேன்? கையை தட்டி நல்லா துதிக்கலாமே. இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுட்டேனே, எப்படின்ற நான் அதுக்கு சாகணும் இதுக்கு சாகணும். பொதுவாக ஏர்லி சர்ச்சஸ்ல இப்படிதான் ஆரம்பிச்சாங்க பாருங்க. அது ஏர்லி சர்ச்னு சொல்லும்போது நடுவில் ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிட்டாங்க, தேவனுடைய வார்த்தை விட்டு ட்ரிஃப்ட் ஆயிட்டு திரும்பவும் அவங்க லாக்குள்ள போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சாக இதுக்கு சாகணும், நீ அதுக்கு செத்தியா இதுக்கு செத்தியா. செத்துட்டேன்னு ப்ரூவ் பண்ண பிறகுதான் என்னை அடக்கம் பண்ணாங்க. செத்துட்டியான்னு எத்தனை வாட்டி சாகும்? ஒருத்தர் தான் சாக முடியும். அமைதியா இருக்க. நீ அதுக்கு சாகணும் இதுக்கு சாகணும். சாவுல எத்தனை வெரைட்டி இருக்குதா? ஒரு சாவு தான். அந்த செத்த பிறகு அதை ப்ரூவ் பண்ண பிறகுதான் அடக்கம் பண்றாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க, அவர் மரித்தார், மரித்தது உண்மை என்பது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் வந்து பாக்குறாங்க. ஒரு விழாவில் குத்தும் போது தண்ணியும் ரத்தமும் கலந்து வருகிறது. பார்த்தா அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்துட்டான்னு ப்ரூவ் பண்ண பிறகுதான் அவர் அடக்கம் பண்ணாங்க. கள்ள போதர்கள் கள்ள மனுஷர்கள் எழும்பி பல பேர் தியாலஜி என்ற பேர்ல தந்திரமா பேசி அங்க சாகல, அவர் தப்பிச்சு போயிட்டாரு என்று எழுதுகிற பொய்யர்கள் உண்டு. ஆனால் இந்த மரணத்தை குறித்து நீங்கள் அறியாமல் போனால் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வீண். நான் பொய் பேசுறவனாய் இருப்பேன். பிரியமா, நான் சொல்லுகிறேன், இயேசு மரித்தது சத்தியம், அவர் அடக்கம் செய்யப்பட்டது சத்தியம், உயிரோடு எழுந்தது சத்தியம். அதோட வேதம் நிக்கல, அது கடந்து ஒரு காரியத்தை சொல்லுது. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன? நானும் மரித்தேன், அவரோடு அடக்கம் செய்யப்பட்டேன், அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டேன். அது என்னன்னா கிருபையின் மகா ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களை விளங்க செய்வதற்கு அதுதான் 7வது வசனம் சொல்ல பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை உயிரோட நம்மை கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இயேசு மரித்த பொழுது வெறும் நம்ம மரணத்தை தான் பார்த்தோம், அவர் மரணத்தை பார்த்தோம். ஆனா விசுவாசியில் ஆகும் பொழுது ஒரு காரியம் சொல்லுகிறது, உயிரோட எழுப்பினாங்க. எழுப்பி எங்க உட்கார்ந்துருக்க நீங்க, நல்லா கவனிங்க, நீங்க அவர் கூட உட்கார்ந்துருக்க உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு எல்லா பிரிவிலேஜ் வந்துச்சு, அவரதெல்லாம் உங்களுது, அவருடைய நன்மைகள் எல்லாம் உங்களுது. Now you have inheritance. அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள். ஏன் இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்றேன்னா, ஆளுகை செய்யணும்னா, ரட்சிப்பனா எதுக்கு என்ன மறுபடியும் சிருஷ்டித்தார்? ஆளுகை செய்யும்படியா சிருஷ்டிக்கப்பட்ட. அப்ப வியாதி வரும்போது அப்படியே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ கொடுத்த சிலுவையை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டில் தரித்திரமும் பாடுகளும் வரும்போது ஸ்தோத்திரம்பா நீர் கொடுத்தது எல்லாம், நீங்க எனக்கு ஒரு வழி கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபட்டா அது கர்த்தரால வந்தது. ஊழியத்து நிமித்தம் விசுவாசத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரப்பட்டால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். பட் ஆனா வியாதி கஷ்டம் துன்பம் இல்ல, அது அவரு அது கீழே நீங்க கிடையாது. அதனாலதான் பவுல் சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருந்த பொழுது ஜெயில எழுதுறாரு, நான் கட்டப்பட்டு ஜெயில இருந்தா நான் ஜெயில இல்லைன்றாரு. அப்ப அவர் எப்படி எழுதுறாரு பாரு, வெளியில பார்க்கக்கூடிய பிரச்சனையை கன்சிடர் பண்ணாம ஆவிக்குரிய காரியத்தான் என்னவென்பதை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால வெளியில இருக்கவங்க ரொம்ப பரிதாபமா சொல்றாரு, இல்ல இல்ல கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்றார். திரும்ப சொல்லுகிறேன், எங்கிருந்து எழுதுறாரு? ஜெயில இருந்து எழுதுறாரு. சபை மக்கள் மறந்து போயிட்டாங்க. பிலிப்பிய சபை பாருங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. உடனே அவங்களுக்கு திட்டல. அவரு அந்த காணிக்கை பெருசா அவர் பார்க்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, பரவாயில்ல, எப்போ நீங்க இந்த நேரத்தில் முகம் மனம் மலர்ந்தபடினால நான் சந்தோஷப்படுறேன், உங்க கணக்கு பெருகும்படி. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்ட காசு குத்தீங்களே தோத்துறேன்னு சொல்லு, நீங்க கொடுத்தது உனக்கு கணக்கு பெருகும், உன் கணக்கு பெருகும்படி. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் இது நிமித்தம் இல்லை, எனக்கு இப்படி இருந்தது 10 வருஷம் ஆயிடுச்சு, அதனால என்கிட்ட காசு இல்லை, நான் ஜெயில இருந்தேன். தேவன் என்ன செய்ய நினைச்சாரு, என்ன செய்யாம போயிட்டேனா? என்ன அப்பதான் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அங்க சொல்றாரு, அந்த இடத்துல சொல்ற, அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு,
இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க. ஆனா கூட எதெல்லாம் தேவன் என்னை செய்யும்படி நினைத்தார் அதை செய்யறதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னா நான் பலவீனப்படல, ஜெயில இருக்கிறதா நான் பலவீனப்படல, என் அடிகள் அடித்து நான் பலவீனப்படல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Come on my people. உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தது எதுக்குன்னா பழைய வாழ்க்கை வாழறது கிடையாது, திரும்பவும் பாவ வாழ்க்கை வாழறதுக்கு இல்லை, திரும்பவும் வியாதியில வாழறதுக்கு இல்லை, புதியதாய் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி எல்லாம் சொல்வோம். அப்ப நியாயப்பிரமாணம் செய்யாததை கிருபை செய்திருக்கு. நியாயப்பிரமாணம் மரணம் உறுதின்னு எனக்கு சொல்லுது, ஆனா கிருபை சொல்லுது ஜீவன் நிச்சயமானதுன்னு சொல்லுது. நியாயப்பிரமாணம் என்னை ஆதாமுக்குள் சிறைப்படுத்தி நான் குற்றவாளியை நான் தண்டிக்கப்படுவேன் என்ற தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. ஆனால் கிருபை கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய தீர்ப்பு எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாம் வழியாக ஒரு தீர்ப்பு வந்ததோ கிறிஸ்து வழியாக எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. நான் தேவ நீதியாக இருக்கிறேன், ஆசீர்வாதம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன். இனி நான் தண்டிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் எல்லாம் பழசெல்லாம் முடிஞ்சிடுச்சு. 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆதாமுக்குள்ள இருந்த காரியம் எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஒரு புது சிருஷ்டி. ஆகவே நான் ஆசீர்வாதமானவன். எல்லாம் சொல்லுவன் ஆசீர்வாதமாக. நான் சாபத்தின் கீழே ஆசீர்வாதமாக இருக்கிறேன். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நான் நன்மையை காண்பேன். என் கண்கள் அதிசயத்தை காணும். தேவன் என்னை கொண்டு என்ன செய்யப்படி தீர்மானத்தில் ஒன்றும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்ற தைரியத்தோட தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்.